பத்தி ஒரு திருக்குறள் சொல்றேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தாதார் இறைவனடி சேராதார். இதுக்கு பொருள் புறநானூற்றுல இருந்து ஒரு பொருள் சொல்றேன். அந்த இறைவனுக்கே எப்படி அந்த இறைவனுக்கே கடல் போன்ற கங்கையை கடக்க உற்ற நேரத்தில் உறுதுணையாய் வந்ததனால் ராமனுக்கு சகோதரன் என்னும் பெயரை பெற்றான் குகன். தோழி சொன்னாங்க, எங்களுக்கு புது கவிதை மாதிரி எங்க நட்பு அப்படின்னு. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், அது புது கவிதை மாதிரி தான். உறவு என்பது இலக்கணம் மாதிரிங்க, புது கவிதை என்பது நட்பு மாதிரி. காலத்துக்கு ஏற்ப புது கவிதை மாறலாம், இலக்கணம் என்னைக்கு மாறாதுங்க. உறவு இல்லை எனில் உயிர் வாழ அர்த்தமே இல்லை என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வார்த்தையை தட்டக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாய் சொல்லை தட்டாத மகனாக திகழ்ந்தான் ராமன் என்று ராமனை ரொம்ப பெருமைப்படுத்தினாங்க. இந்த உலகத்திலேயே யாருங்க லட்சாதிபதி? லட்சமா பணம் வச்சிருக்காங்க, அவன லட்சாதிபதியா? கிடையாது. யார் தெரியுமா லட்சாதிபதி? யாரெல்லாம் அப்பா அப்பாவோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே லட்சாதிபதி. இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன்? யாரெல்லாம் தாத்தா பாட்டியோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே கோடீஸ்வரன். யோசிச்சு பாருங்க, இப்ப எல்லா வீட்டுக்கும் நம்ம சிசிடிவி கேமரா வச்சிருக்கோமா? அந்த காலத்துல ஏது கேமரா? வீட்டுக்கு ஒரு பாட்டி. எந்த தெருவுல அவன் எங்க போன கண்டுபிடிச்சிடும். ரைட்டா? அவன் 3வது தெருவுல இருக்கிற அந்த பையன் அவன் வேலையை எங்கன்னா வெளியூர் போயிருப்பான். 2வது தெருவுல இருக்கிற பொண்ணு எங்கன்னா படிக்க போயிருக்கும். இது பாட்டி சொல்லும். மறுநாளே கூட்டுறா பஞ்சாயத்து. அந்த இந்த கேமராவோட ஆஃப் பண்ண முடியும், ஆனா அந்த கேமராவை யாராலையும் ஆஃப் பண்ண முடியாதுங்க. எதுக்கு வீட்டுல பெரியவங்க இருக்கணும்னு சொன்னாங்க? இன்னைக்கு எத்தனையோ தவறுகள் நடக்கிறது என்று சொன்னா காரணம் என்ன தெரியுமா? வீட்டிலே பெரியவர்கள் இல்லாமல் போனதால்தான் இன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளும் இன்னைக்கு நடக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பையன் வீட்டை விட்டு போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரானா முதல் கேள்வி கேட்கறது அவங்க தாத்தாவா தான் இருக்கும், அந்த பாட்டியா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஏன்டா லேட், எதுக்குடா லேட்டா வரேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சூழல் இல்லாம போனது என்னன்னா உறவுகளை மதிக்காம போனது. யோசிச்சு பாருங்க, பாட்டிகள் கதை சொன்ன காலம் போய் இன்னைக்கு பாட்டிகளே கதைகளாக மாறி இந்த காலம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு உறவுகள் எல்லாம்